Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ரொம்ப கிரன்ச்சியான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி தான் கட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு. நல்லா mix பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இத சுடு தண்ணியில போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இத சுடு தண்ணியில இருந்து வெளியில எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர்னை கோட் பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் ரவா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் மல்லி இலை, அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 கிரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். ரொம்ப தண்ணி இருக்க கூடாது. மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ காலிஃப்ளவர் மாவில சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் வந்து மாவோட நல்லா கோட் ஆயாச்சு. மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 50 மினிட்ஸ் ஆயாச்சு. காலிஃப்ளவர் வந்து மாவோட நல்லா கோட் ஆயாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கு. இப்போ நம்ம இது வெளியே எடுத்துடலாம். டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கறிவேப்பிலை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.